வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த கோல்டு டைமில் நம்மளுடைய லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகி அதனால் ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நேச்சுரலாகவே நம்ம ஹோம்மேட் நேச்சுரல் லிப் பாம் நம்ம செஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. சரிங்க, இப்போது இந்த லிப் பாமை எப்படி தயாரிக்கலாம், இந்த லிப் பாம் நம்ம போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க. அந்த பீட்ரூட்டை தோலெல்லாம் உரித்து அதுக்கப்புறமா அதை நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பீட்ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம ஏன்னா வீட்லேயே செஞ்சுக்கலாம். ஈஸியான முறை தான், ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. அதனால் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிறவங்களன்னா ஒரு ஃபுல் பீட்ரூட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லை கம்மியாக தான் இருக்கும் ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு அப்படின்னா ஹாஃப் பீட்ரூட் யூஸ் பண்ணுங்க போதும். அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு பால் ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது பால் நம்மளுடைய லிப்ஸுக்கு கொஞ்சம் மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கறதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிறோம். இதை நல்லா போட்டு அரைச்சி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் ரொம்ப நல்லா இதாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஒரு கப்பில் ஃபில்டர் பண்ணி எடுத்து பேனுக்கு மாற்றி அதை நல்லா காய விடுங்க. அது நல்லா பாயில் ஆகிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு திக்கான பேஸ்ட்டு கிடைக்குங்க. அந்த திக்கான பேஸ்ட்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நல்ல நெய் உங்கள் வீட்லேயே செஞ்சதோ இல்லாட்டி பக்கத்து வீட்டில் அவங்க மாடு ஏதாவது வச்சு அவங்க பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி நெய்யும் எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குகிற நெய் நம்மளுக்கு தெரியாது பியூரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெய் ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஹாஃப் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த தேன் சேர்த்துக்கிறதுனால நம்ம உதடு ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா அந்த பிக்மெண்டேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட போயிடுங்க. ஸோ இதை நல்லா கலக்குனிங்கன்னா அது ஒரு நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஒரு இது ஜார் மாதிரி குட்டியாக ஒரு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண க்ரீம் பாட்டில்ஸோ அப்படி இல்லைன்னா அமேசான்லலாம் கிடைக்குங்க. கண்டிப்பாக நம்ம லிப் பாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாமே க்ரீம் ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்டீல் கண்டெய்னரில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. ஸோ இந்த பாமை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க இந்த பாமுக்கு. இந்த லிப் பாம் நம்மளுக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சாஃப்டான ஒரு பிங்கி நேச்சுரல் லிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் until then bye from Tamilselvi.